தேனி மாவட்டத்திலேருந்து ஏனாப்பட்டி பயலுக. ஏன்னா வசமான காடா சூஸ் பண்ணியிருக்கீங்களாடா. சாப்பாடுக்கா அது ரேஷன் அரிசியா நல்ல அரிசியாடா? ஃப்ரெண்ட்ஸ் என்ன காஞ்சிருச்சு. இப்போ கலந்த பருப்பு போட போகிறாங்க. வீட்டு மசாலா ஃப்ரெண்ட்ஸ். ஜட்டிக்குள்ளே கொடுத்தா கையை உடப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போயே பசியில் வாழை இலையை எடுத்து வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலும் சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வேண்டிய எவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சமையல் மாஸ்டரு. நல்லா குதிச்ச பிறகு இறக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாழை இலையை கழுவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல இலையை கழுவியாச்சு. சாப்பாடு எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கூமாப்பட்டி என்ன கூமாப்பட்டி எங்க ஊருக்கு வாங்க ஏனாப்பட்டி. எங்கள் கிராமத்தில் நாங்கள் இப்படியே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இருப்போம். நாங்கள் ஃபுல்லாக மொத்தமாக சேர்ந்து இப்படி கறி சமைச்சு சாப்பிடுவோம். உங்களுக்கு சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு. நான் வேறு லெவல் பண்ணுறேன் பைக் இருக்கான். ஆனால் உண்மையிலே வேறு லெவலாக இருக்குங்க அந்த இடம். ஆனால் இங்கே புளிய மரம் நிறையா இருக்குது. புளிய மரம் ஏஐ வந்துடாமல் தான் சைட்டேன். அதையும் வீடியோ எடுத்துருவோம் அப்படிங்க. வந்துச்சுன்னா டிரைவர்னா வந்து அங்கேயே சூப்பராக இருக்குது. அடித்து ஓட்டிக்கிறியாப்பா ரெடியாக இருக்கேன். அந்த அங்கே பாருங்கள் ரெடியாக இருக்காங்க வயலுக்கு. ரைட் இந்த இருக்காங்க பாருங்க. ஹாய்டா தம்பி. எல்லாரும் சமையல் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க போல. ஏன்னா வசமான காடா சூஸ் பண்ணியிருக்கீங்களாடா. இங்கே பாருங்க ஃபுல்லாக புளிய மறந்தேன். ஆனால் பிளேஸ் நல்லா இருக்குங்க. கொலை வச்சிட்டாங்க காய்ஸ். சாப்பாடுக்கா அது தேவையானதெல்லாம் அறுக்கணும். சின்சியராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. தேனி மாவட்டத்திலேருந்து ஏனாப்பட்டி பயலுக. சின்ன பசங்களாம் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து சமைச்சு எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி 1 கிலோ கறி சொல்லியிருக்காங்க. நாம இன்னும் ஒரு 5-10 பேர் இருக்காங்க. ஆனால் சனி ஞாயிறுனா ஒரு ஜாலியாக ஒரு என்ஜாய்மெண்ட் மாதிரி இருக்கணும்ல, அது மாதிரி இன்னுமே அதை வழக்கமாக வச்சுருக்காங்க பசங்க. உண்மையிலே நாங்களும் இது போலலாம் இருந்தோம் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில். இந்த சின்ன வயசு அந்த வாழ்க்கை அந்த ஒரு எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் நல்லா ஜாலியாக இருக்கும் பசங்களோட. நல்லா பசங்க எல்லாம் ஜாலியாக சேர்ந்து எப்படி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். இந்த பையன்தான் இன்றைக்கி வந்து பார்ட்டி வைக்கிறாப்புல. பசங்களுக்கு சிக்கன் எடுத்து கொடுத்து பசங்க மற்ற செலவெல்லாம் பசங்க பார்த்துக்கிறாங்கன்னா. எத்தனாவது தம்பி படிக்கிற? 9th. பேர் மோகன்குமார். பரவாயில்ல, நல்லா படிப்பியா? நல்லா படிப்பேனே. சரி ஓகேடா சூப்பர். அரிசியை நல்லா கழுவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி போட போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கங்க. என்ன அரிசிடா தம்பி? நல்ல அரிசி. நல்ல அரிசியா? ரேஷன் அரிசியா நல்ல அரிசியாடா? திருவள்ளுவர். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இன்னும் வேகலை காய்ஸ். இன்னும் கொஞ்சம் காமன் நேரத்தில் வந்துடும் காய்ஸ். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்துக்கலாம் காய்ஸ். மூடி வச்சிடலாம் காய்ஸ். நல்லா கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ். கீழே வைடா, என்ன வைடா. அவ்வளோ நிப்பாட்றா. சட்டியை காய வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் ஊற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கலந்த பருப்பு போட போகிறாங்க. கலந்த பருப்பு போட்டாச்சு. இப்போ அந்த கலந்த பருப்பு வெடிச்சனுமே அப்படியே கருவேப்பிலை போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் பொடி போடுவோம். இப்போ சாம்பார் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு வளர்க்கணும். கருவேப்பிலை போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை நல்லா போட்டாச்சு. நல்லா கருவேப்பிலை கிண்டி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கிண்டி விட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிற ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுறாங்க. வெங்காயம் போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் போட்டால் தான் இந்த எண்ணெய் சரியாக போகும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கோழி பேரில் எண்ணெய் ஆகும்.
தக்காளி போட ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா இந்த தக்காளி நல்லா போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வந்தன்னையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். காயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். மூடி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், எதுக்குன்னே நாங்கள் வீட்லேயே அலசி எடுத்து வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கறியை கிண்டிக்கிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அளவா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். கறியை நல்லா வரைக்கும் நல்லா மூடி வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வேகட்டு ஃப்ரெண்ட்ஸ். காம நேரத்தில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். கால் மணி நேரத்தில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். கறி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பொடி போர் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் மசாலா போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வீட்டு மசாலா போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டு மசாலா ஃப்ரெண்ட்ஸ். வீட்டு மசாலா ஒரு கரண்டி போட்டு வரைக்கும் இருந்துட்டு போட்டு வாங்க. டம்ளர் தண்ணி ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு இருக்கான்னு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட போகிறோம் உப்பு கம்மியாக இருக்க வச்சு இப்போ உப்பு போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பொடி பத்தல ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பொடி கொஞ்சம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். வேக வச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஒரு 1/4 மணி நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு டேஸ்ட் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். புறாத்துக்கு வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி எடுக்க சொல்கிறீங்க? ஒன்று எடுத்தா நீ மட்டும் திங்கிற எனக்கு வேணுங்க. அதே நான் எடுத்து பார்க்காம அப்போ வந்து நீ தூங்குவா நான் தின்ட்டா நீ மட்டும் எப்படி திங்கிறான்னு வாங்க. அப்போ நான் இதை சமைச்சு யாருக்கும் கொடுக்கல. இவன் கறி வந்து இறக்க போகிறப்ப நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்க. கறி வந்துருச்சு பாருங்க. கறி எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். இன்னும் லைட்டாக வேணும் ஃப்ரெண்ட்ஸ். சரியா போகுண்டா. ஆரஞ்சு சட்டிக்குள்ளே கொடுத்தா கையை உடப்பேன். அள்ளி போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்பயே ரொம்ப பசியில் வாழை இலை எடுத்து வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காண்டியே அவன் இலையை எடுத்து வந்திருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சமையல் மாஸ்டரை பாருங்க. எவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சமையல் மாஸ்டரு. நல்லா சமைப்பா ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காண்டி இவ்வளோ வீடியோ எடுத்து நாங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவங்களுக்காண்டி பண்ணலாண்டி எங்களுக்காண்டி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சமையல் மாஸ்டருக்காண்டியே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா குதிச்சு வருது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா குதித்த பிறகு இறக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். போதும்டா குழம்பத்தில் என்ன செய்ய இறக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இறக்குறா ஃப்ரெண்ட்ஸ். இறக்குறியான் பாருங்க. இறக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இறக்கியாச்சு. இப்போ மூடி வச்சுருவோம். இப்போ வாழையிலே கழுவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வேணும்டா வந்து உட்காருங்க. நல்ல இலையை கழுவியாச்சு. கழுவிடா செஞ்சேன். இப்படி கிழிச்சு விட்டுறாத செஞ்சேன். தள்ளுங்க தூக்கி விட்டுருவோம். இப்போ சோறை வாழையில எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாழையில எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க. சாப்பாடு எல்லாம் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாழையில தான் நல்லா சாப்பாடு வச்சாச்சு. வாழையில சாப்பாடு எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் கிராமத்தில் நாங்கள் இப்படியே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இருப்போம். நாங்கள் ஃபுல்லாக மொத்தமாக சேர்ந்து இப்படி கறி சமைச்சு சாப்பிடுவோம். உங்களுக்கு சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு. இந்த அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. நீங்கள் சப்போர்ட்டே பண்ண மாட்டேறீங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்க. அண்ணா கூமாப்பட்டி அண்ணா கூமாப்பட்டி எங்க ஊருக்கு வாங்க. ஏனாப்பட்டி இருக்கும். இங்க வந்து அனைத்து வகையான சாப்பாடுகளும் கிடைக்கும். தமிழ் பால்கடா அப்பன்னு இப்பன்னு
குழம்பு சட்டியே தீர்த்தாச்சு. குழம்பு சட்டி பயலுங்க. ஒரு சட்டி குழம்பு வச்சோம், சட்டி காலி गाइस. சரியா குண்டா அப்படியே அந்த சோறு சட்டி காலி ஆயிடுச்சு गाइस. குழம்பு அதிகமா இருக்குடா. ஃப்ரெண்ட்ஸ் கட்டி ஊட்டி விளையாடு ஃப்ரெண்ட்ஸ். மண்ணாங்கட்டியா பெணையாத. சாப்பிடுவாங்க பிரியாணி செய்யலாம்னே. ஒரே மொத்தமா போட்டு ஒரு நக்கா புறதி அள்ளி தின்னுமா அந்த குமிப்புமா அந்த எலும்பு வெளியே எறிங்க சண்டை ஓடுவீங்க. சாப்பிட மாட்டாப்ல அள்ளி ஓட்டிக்கே இருக்காது. நாங்களே தின்னோம்ல அங்க ஒரு பாதி கணக்கு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எடுத்துட்டாங்க ஆனா சாப்பிட மாட்டாங்க. என்னன்னு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நாங்கள் சாப்பிடலாம்ட்டு நிறையாவே ஆக்கணும், ஆனாலும் சாப்பிட முடியல எங்கனால. ஆனால் முடிஞ்ச அளவு சாப்பிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய். லைக் கொடுத்துருங்க. பாய். இப்போ நேச்சுரல் தமிழ் பயல்கடா. அடுத்த முறை சந்திப்போம் गाइस. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா சாங்ஸ் போட்டு வைப் பண்ண போகிறோம். புள்ளியெல்லாம் பசியில கத்துதியா? சீக்கிரம் ஒரு நல்ல டிஜே சாங்க போட்டுதியா? நச்சுன்னு குத்தியா? உடான உடான போன போன உடான போட போட ஏத்து ஏத்து வாணிஜே ஏத்து. போடன போடன நீ ஆரம்பிச்சனா அவ்வளவுதானா? எல்லாரும் கையால ஆடி போவீங்க. போடன போடன அந்த பரே சாமி பிடிச்சிட்டு ஓடிக்க பிடிக்க பிடிக்க. என்ன ஆளுநர் என்ன பிடிக்க வச்சுக்கிறேன். அப்புறம் என்ன போடல போடல. அதே பண்ண ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஆனால் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். வாயிலாத ஜீவனம் அவரையும் சாப்பிட விடணும்ல, அதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாப்பிட்டு முடிச்ச மிச்சத்தை சாப்பிட வரோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நல்லா சாப்பிடுது பாருங்கள், ரொம்ப பசி போல.